எல்லாருக்கும் இரவு வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த நெல்லெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பாதி கட்டு அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க, எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு. இது நாங்கள் தாங்க எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா வயலுக்குமே வீட்டுக்குமே ரோட்டுக்கும் ரொம்ப தூரங்க. எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தாங்க ஆகணும். வேறு என்னங்க பண்ணி தொலைகிறது பாருங்கள். என்னோட இந்த கூட எல்லா வீட்டிலையுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூரியன் இல்லாமல், சூரிய பகவான் இல்லாமல் வீடியோவில் வரமாட்டாங்களாட்டிருக்கு, தெரியலைங்களே. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக எப்படி தூக்கிட்டு போகிறாங்க, அதெல்லாம் எவ்வளோ வெயிட்டு தெரியுங்களா? அதெல்லாம் செஞ்சால் தாங்க அதோட அனுபவம் புரியுங்க. பாருங்கள், இது தாங்க நாங்கள் அந்த மிஷினு இதில் தாங்க எல்லாத்தையும் போடு ஒவ்வொரு கட்டாகவும் போடவும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல்லெல்லாம் வருங்க. பாருங்கள், இதுக்கு பார்த்திங்கன்னா 1700 ஆச்சுங்க, 750 ரூபா ஆச்சுங்க. இது நாங்கள் அரைக்கவும் காசு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்களா சொல்லியிருந்தீங்களா, அது நெல் தனியாகவும், இது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு அந்த நெல் இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அதில் வரும். இது வைக்கோல் வருதுங்க. பாருங்கள், இந்த வைக்கோல் ஃபுல்லாக வீடெல்லாம் வேறு குப்பையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் வேறு எப்போ தாங்க க்ளீன் பண்ண போகிறோன்னு தெரியலைங்க. இந்த வேலையை ஒரு வாரம் ஆகுமாங்க முடியவே. எல்லாமே கஷ்டந்தாங்க, என்ன பண்ணுறது, பண்ணி தானாங்க ஆகணும். பார்த்திங்களா இந்த பாருங்கள், இது நெல்லுங்க. இது நெல் வரதெல்லாம் நாங்கள் மூட்டையாக அதாவது அந்த டைம் பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுக்கணும். அப்புறமா தாங்க காய வைக்க முடியும். ஏன்னா அந்த டைமில் அப்படியே விட்டுட்டோம்னா நிறைய கீழே வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள், நெல் எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்த்திங்களா. இந்த ஒவ்வொரு பருப்புக்காண்டி தாங்க நாங்கள் இத்தனை நாள் இந்த வெயிலில் நாங்கள் கஷ்டப்பட்டோம். அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த நெல் பண்ணுறதில்ல. உண்மை தானேங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு தொழில் ஃபஸ்ட் டைம் பண்ண அனுபவங்கள் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை நம்மளே நம்ம தொழில் ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப கண்டிப்பாக சந்தோஷம் தாங்க இருக்கும். பாருங்கள், பசங்கள்லாம் அது அந்த மேலே மலை தூறல் மாதிரி வருது இல்லைங்களா, அதில் அவங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கிராமம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களாங்க? கண்டிப்பாக சொல்லுங்கள். வேணால் இன்னொரு டைம் நான் இந்த ஆசாம் இந்த கிராமம் என்னோடய கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள், வீடு எல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். இங்கெல்லாம் மெத்த வீடுங்கிறதுக்கு பேச்சுக்கே இங்கே இடம் இல்லைங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஏழைங்க தானுங்களா, எல்லாமே இப்படி தாங்க இருக்கும். பார்த்திங்களா அந்த இவ்வளோ அழகாக அது உள்ளே ஒவ்வொன்றாவும் போடுறாங்க பார்த்திங்களா. இதை கட் பண்ணுறதுக்கு அந்த வெயிலில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன் எனக்கு தாங்க தெரியும். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இது பாருங்கள் ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக பரப்பி விடணுங்க. அப்போ தாங்க வெயிலில் நல்லா காயும். இது 3 4 நாள் நான் வெயில் நல்லா 2 நாள் கூட ஓகேங்க. இப்போல்லாம் வெயில் வேறு வர்றது இல்லைங்களா, குளிர்காலங்கிறதுனால 4 5 நாள் ஆகுங்க இது காயவே. இது எடுத்து வைக்கவும் காய வைக்கவும் இதுவே தாங்க வேலை, வேறு வேலையே இல்லைங்க. பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களாங்க? இது நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் காஞ்சிருச்சுன்னா இது நம்ம காலால் இந்த மாதிரி தள்ளி தள்ளி விடணுங்க. என் குழந்த பார்த்திங்கன்னா அந்த நெல் எல்லாமே எல்லாம் எடுத்து எடுத்து தலையில் காதில் எல்லாம் போட்டுக்கிறான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறான் இல்லைங்களா, அதனால் விளையாடுறாங்க. எங்கள் கணவரும் பார்த்திங்கன்னா இப்படி தான் அவங்க சின்ன வயசில் இந்த மாதிரி பண்ணுவாங்களாமா. காதுக்குள்ளெல்லாம் போயிருங்களாமா. அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா எடுக்க கஷ்டப்பட்டுருந்தாங்களாமா. அதெல்லாம் எங்கள் மாமனார் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சுங்க. இதுதான் நாங்கள் வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் இருக்குங்க. இதெல்லாம் இதுவும் எங்கள் பெரியம்மா வீட்டு சைடு தான். பாருங்கள், இங்கே இது கருப்பு கலரில் ஒரு பீன்ஸுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பீன்ஸ் இது நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி செடிலாம் இங்கே ஒவ்வொன்று இருக்கிறது ரொம்பவே சந்தோஷங்க. பார்க்குறத நம்ம ஊர் செடி இங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம்தான். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி